ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம வந்து எடுத்துன்னு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசன் பவுடர், கடல மாவு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அண்ட் தென் பச்சை மிளகா, ஆனியனு, இன்னும் வந்து சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா காயறதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா எண்ணெய் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் காயறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேசன் பவுடர் வந்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கிறிஸ்பினஸ்க்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி. ஸோ இது 3 வந்து ஆட் பண்ணின்னு இருக்கேன். பச்சை மிளகா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம், ஸோ மஞ்சள், சால்ட்டு, தேவையான அளவுக்கு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், நம்ம சாம்பாருக்கு போகிற மிளகாத்தூள், அது வந்து டேஸ்ட் ஏற்படுத்தும், அவ்வளோதான். சோடா இது வந்து ஆப்ஷனு, வேணால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணான்னா விட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு கொஞ்சமாக வந்து போட்டுன்னு இருக்கேன். ஸோ இது என்ன இருக்குன்னா கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். ஸோ போட்டுன்னு இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயும் வந்து லைட்டாக வந்து காஞ்சின்னு இருக்குது, காயிட்டும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து பேஞ்சிக்கோங்க. ஸோ தட் இதில் இருக்கிற தண்ணியை வந்து சரி போகும். பத்தலைன்னா வேணால் போட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு பத்தலைன்னா அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து அதிகமாக போடணும். ஸோ நீங்கள் வந்து கீரை இருந்தால் கீரை கூட போட்டுக்கலாம். லைக் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன சிறுகீரை இருந்தால் கூட போட்டு செய்கிறாங்க பெங்களூரில். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பட் என்கிட்ட இப்போ ப்ரெசென்ட் வந்து கீரை இல்லை. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றுறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணினே இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னாக்கா ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு உதிராக போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுருக்கோம். அது வந்து காயத்துக்கு ஒன்றும் டைம் எடுத்து இது வந்து உப்புக்கு தான் பார்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது உப்பு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து உதிராக போடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நிறைய நேரம் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து செக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கோடாவுக்கு வந்து ஜஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். கொஞ்ச நேரம் வந்து காயிட்டோம், நல்லா வந்து காயிட்டோம். ஸோ பக்கோடா வந்து ரெடி இருக்குது. ஸோ இது வந்து நல்லா காயிட்டோம், நல்லா வந்து வேகணும். ஸோ இது காம்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டீயும் வந்து இஞ்சி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் டீ வந்து போட்டுருக்கோம். சூப்பராக இருக்கும். இதுதான் எங்களோட சண்டே ஸ்பெஷல் ஈவினிங் ஸ்நாக்ஸு. சூப்பராக வேகட்டும், இன்னும் நல்லா வந்து வேகணும். இதுவும் வந்து கொதிக்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து வெந்திருக்குது. ஒன்றும் வந்து நல்லா வேகணும். வெந்துச்சுன்னா நம்ம வந்து எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டீயும் வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ இது எடுக்கிறதுக்கு சுட பக்கோடா அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து டீயும் வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். ஸோ பெங்களூரில் வந்து 1/4 kg பக்கோடா வந்து 60 ரூபா. ஸோ இது வந்து ஸோ நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ எடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுட பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஸோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு எம்மியாக இருக்கும். வீட்டில் இதே பால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பர்ஃபெக்டான டீ வந்து பர்ஃபெக்டான டீ. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பக்கோடா அண்ட் தென் பர்ஃபெக்டான டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிட்டேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.